பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீமை அவனை அணுகாது. இந்த உலகம் நன்மை மற்றும் தீமை நிறைந்த ஒன்றாய் இருக்கின்றது. மனிதன் தான் பெற்ற நன்மை தீமை அறியும் அறிவை வைத்து நன்மைக்கு ஏதுவாகவும் தீமைக்கு புறம்பாகவும் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றான். நன்மையை விரும்புகிறவர்கள் நிச்சயம் தீமையை விரும்புகிறது இல்லை. அப்படி என்றால் தீமையற்ற வாழ்வினை எப்படி அடைவது? யாரை தீமை அணுகாது? இவ்வுலகில் உள்ள எல்லா மனிதருக்குள்ளும் இப்பிரபஞ்சத்தில் தோன்றும் சகல பொருளின் இயக்கத்திற்கும் காரணமாய் அமைந்திருப்பது ஜீவனே ஆகும். தீமையானாலும் அது செயல்படுவதற்கு ஆற்றல் வேண்டும். தீயவர்கள் ஆனாலும் தீயதை செய்ய அவர்களுக்குள் ஜீவன் வேண்டும். ஆம், ஜீவன் இன்றி எந்த அணுவும் அசைவதில்லை. ஆகவே சகலத்தையும் ஆளுகின்ற அதை அடக்குகின்றது ஜீவனே என்பது புலப்படுகிறது. நீதிமான்கள் தங்கள் ஜீவனை நன்மைக்கு ஏதுவாக பிரயோஜனப்படுத்துகின்றனர். அவர்கள் ஜீவனாகிய கிறிஸ்துவண்டை சேரும் பொழுது எல்லாவற்றின் மீதும் அதிகாரமும் வல்லமையும் பெறுகின்றனர். அப்படிப்பட்ட மனிதனை தீமை எப்படி அணுக முடியும்? இத்தகைய வல்லமை மிக்க கிறிஸ்துவண்டை அனுதினமும் அமர்ந்து அவரில் நிறைந்து நம் ஜீவனை பெருக்கிக் கொள்வோம். நம் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வோம். நன்மையை தவிர நம் வாழ்வில் எப்பொழுதும் தீமை அணுகவே அணுகாது. God bless you abundantly.